வணக்க மக்களே, இன்னைக்கான வீடியோவில் ஒரு ஃபேண்டசி படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட பேர் டியூனு. இது வந்துட்டு 1200 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்த படம். ஸோ ரொம்பலாம் பேச வேணாம், இப்போ அவங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். இன்னும் நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷனை கற்றுக்கிறது கொஞ்சம் நல்லது. ஏன்னா இந்த இது அப்போ தான் புரியும். மொத்தம் இந்த யூனிவர்ஸில் மொத்தம் இங்கே 4 கிரகம் இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இது பேர் அராக்கிஸ். அங்கே தான் நிறைய வளங்கள் இருக்கும். அங்கேருந்து சாண்டில் பொடி மாதிரி ஒன்று எடுப்பானுங்க. அதை வச்சு மனுஷங்க அதை கன்சியூம் பண்ணாங்கன்னா சில எக்ஸ்டர்னல் பவர்ஸ்லும் கிடைக்கும். அதனாலே அவங்களால நீண்ட நாள் வாழவும் முடியும். அதுக்கப்புறம் அந்த யூனிவர்ஸ் பண்ணுற எல்லா பொருட்கள்லையும் இது இருந்தால் தான் அது ஓடுமே, இல்லைனா எல்லாமே செயலிழந்து போயிடும். ஆனால் இது எடுக்கிறதுமே அவ்வளோ ஈஸி இல்லை. அதை எடுக்க போனாங்க பாலைவனம் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை எடுக்க போனாலுமே அங்கே வந்துட்டு ஒரு சின்ன சவுண்டு கேட்டாலுமே ஒரு பெரிய எர்த்துவம் ஒன்று வரும். வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் தின்ட்டு போயிடும். அதனாலே இதை பார்த்து தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இன்னொன்று அங்கே வாழ்கிற மக்களோட கண்ணு ப்ளூ கலரில் இருக்கும். இப்போ 2வது கிரகத்தோட பேர் கலாடியன். இது வந்து பூமி மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே தண்ணி, குடிக்கிறதுக்கு சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கும். இங்கே தான் நம்ம ஹீரோவும் வாழ்வான். 3வது இருக்கிற பேர் கெய்டி பிரேம். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் ரவுடி பசங்க, மொட்டை அடிச்சுட்டு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி தான் இருப்பானுங்க. 4வது இருக்கிற பேர் கெய்டன். அங்கே தான் எம்பரர் மாதிரி அவங்க சொல்கிற எல்லா வேலையும் தான் இந்த 3 யுகமும் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, இந்த மொட்டை தலைங்க இருக்கான் தெரியுமா, அவங்களெல்லாம் சொல்லி அந்த வளத்தெல்லாம் இவங்க தான் எடுத்துக்கிட்டு இருப்பானுங்க. அப்படி பாதி எடுக்கிறதுல பாதி வந்து இவங்களுக்குனும் காவாசி மட்டும்தான் அந்த மொட்டை பசங்களுக்குங்கிறது மாதிரியும் யோசிச்சு வச்சு சொல்லுவானுங்க. அடாவடியே போய் அந்த ஸ்பைசஸை எடுத்துட்டு வந்து கொடுப்பானுங்க. இதுதான் அவங்களோட பொழப்பாகவும் இருக்கும். இதெல்லாம் தாண்டி 5வது ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேர் சிஸ்டர்ஸ். அவங்க தான் ஒரு ரைட் ஹேண்டர் மாதிரி வச்சுக்குவோம் அந்த எம்பரருக்கு. அவங்க சொல்ற எல்லாத்தையுமே அவர் செய்வார். அந்த மாதிரி தான். ஸோ இது போதும் நினைக்கிறேன். இப்போ அவங்க கதைக்குள்ள போகலாம். கதையோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றானா, இந்த மாதிரி எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா ஸ்பைசஸும் அவங்களே எடுத்துக்கிறானுங்க, எங்க ஆளுகளையும் கொள்றானுங்க. ஆனால் அங்கே போயிட்டு பழியை தூக்கி எங்க மேலே போட்டுக்கிட்டு அவங்க எல்லா பாராட்டியும் வாங்குறானுங்க. இதெல்லாம் ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் பேசி தான் ஆரம்பிக்கிறா. கட் பண்ணா அடுத்து நம்ம ஹீரோவோட கிரகத்தை தான் காட்டுறானுங்க. அந்த இடத்துல ஹீரோவோட அப்பா தான் இங்கே ராஜாவும் இருப்பாரு. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த எம்பரரோட ஆளுகள்லாம் வந்துட்டு இங்கே ஹீரோட்ட சொல்ற ஆரம்பிக்கிறானுங்க, இனிமே அந்த மொட்டை தலைங்க அதை அறுவடை பண்ண மாட்டானுங்க, நீங்க தான் அந்த கிரகத்துக்கு போயிட்டு எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும், இது நீங்க ஏத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கல. ஹீரோட அப்பாவுக்கு வேற வழியும் இல்லை, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா எம்பரரே சொல்றாருங்கிறதுனால சரின்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிறாரு. இப்படியாக நம்ம ஹீரோவை தான் காட்டுறானுங்க. நம்ம ஹீரோவுக்கு சில பல பவர்ஸ் இருக்கும். அதுல முக்கியமான பவர் என்னன்னா ஃபியூச்சரை பார்க்கறது. இப்போ கூட அவன் நாட்டு தளபதி ஒரு கிரகத்துக்குள்ள சண்டை போட்டு சாகுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி கனவு வருது. அப்படியே கட் பண்ணிட்டு அவன்கிட்ட போய் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னாக்கா அவன் எதையுமே நம்ப மாட்டேங்கிறான். இங்க பாரு தம்பி, கனவுங்கிறது உண்மையா இருக்கோ பொய்யா இருக்கோ அதெல்லாம் தெரியாது, ஆனா எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்துட்டு போராடையில என்ன நடக்குதுங்க தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவன் நிறைய டைலாக்லாம் பேசிட்டு போறங்கப்ப, அப்ப நானும் வரேன் அவங்க கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. அப்ப அவங்க அப்பாலாம் ஒத்துக்க மாட்டாரு, வீட்டுல போய் விளையாடுற போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிட்டு போயிடுறான். இங்கிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு அவங்க அப்பாட்ட தான் பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நீ தான் எனக்கு இருக்கிற ஒரே வயசு, நீ அங்கே போயிட்டு இறந்து போயிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய அடியா இருக்கும். ஸோ நீ போவேனா, அடுத்த வாரம் நானே போறேன், நான் உன்னை கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் சின்ன பிள்ளை ஏமாத்துற மாதிரி ஏமாத்திட்டு போறாரு. கட் பண்ணாக்கா நம்ம ஹீரோ சும்மா சொல்றது இல்லைங்க, நல்லாவே சண்டை போடுவான். அவன் உடம்புல ஒரு ஆர்மர் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அப்படியே சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. அப்படி அடிப்பட்டாலும் அவங்களுக்கு வலிக்காது. சப்போஸ் அவங்க கழுத்துக்கிட்டே இங்கே டேமேஜ் ஆயிடுச்சுன்னா, அந்த இடத்துல ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுன்னா சிவப்பு கலர்ல காட்டும். இப்போ கூட அவனோட குருக்கே கழுத்துல கத்தி வைக்கிற அளவுக்கு நம்ம ஹீரோ வலிமையானவன் தான். இங்கிட்டு கெய்டி பிரேம தான் காட்டுறானுங்க. அதாவது இந்த மொட்டை தலைங்க ரவுடிஸ்லாம் இருப்பானுங்களா, அந்த இடத்துல தான் காட்டுறானுங்க. அந்த நாட்டோட தளபதி பட்டிஸ்டா தான். ஸோ அவன் போயிட்டு அவனோட லீடர்கிட்ட போய் கேட்கறான். அவன் பார்க்கவே 10-15 கிட்டே இருப்பான் போல. அவன்கிட்ட போய் கேட்க ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி நம்ம தான் இவ்வளவு நாள் பண்ணிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ போய் அவங்கள்ட்ட அள்ளி கொடுத்துட்டானுங்க, இதெல்லாம் இப்போ நீங்க கேட்க மாட்டீங்களா, நீங்க ஏன் அந்த பிரேமுக்கு பயப்படணும், நீங்க தானே இருக்கிறதே பலசாலி எங்கள்கிட்ட சொல்றீங்க, போய் கேட்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி எல்லாமே ஒரு காரணத்தினால தான் நடக்குது, நீ பாட்டில் எல்லாத்தையும் புலம்பாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போறாரு. இங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோட அம்மாவை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மா யாருன்னா, அந்த 5வது இருக்கிற சிஸ்டர்ஸ் சொன்ன தெரியுமா, அதுல ஒரு ஆள் தான் இவங்க. இவங்க என்ன நம்புறாங்கன்னா, இவங்க கிரகத்துல இருக்கிற ஒருத்தன் வருவான், அங்கே எம்பரரை அடிச்சு நவுத்திட்டு இவங்களுக்கான விடிவு காலம் வரும் அப்படிங்கிறதுனால அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட அதுக்கான ட்ரைனிங் தான் போயிட்டு இருக்கு. இன்னொன்று என்ன சொல்லணும்னா, அவங்க அம்மாவுக்கு சில பல பவர்ஸ்லாம் இருக்கும். என்னன்னா, அவங்க வாயாலே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்க சொன்னாங்கன்னா செய்யற மாதிரி ஹிப்னாடைஸ் பண்ற மாதிரி தான். அவங்க அந்த சிஸ்டர்ஸ் சொன்ன தெரியுமா, அதுல ஹெட் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோவுக்கு சில டெக்னிக்லாம் சொல்லி தராங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி கையோட சொல்றாங்க. விட்டதுக்கு அப்புறம் கழுத்துக்கிட்ட ஒரு ஊசியை வச்சுட்டு, இந்த மாதிரி நீ இதுல இருந்து கையை எடுத்தினா இன்னைக்கு
நாளைக்கே உன் உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அவனுக்கு ரொம்ப வலிச்சதும் அதுக்குரிய கை வச்சிருக்கான். இப்போதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை வருது, மேபி இவன் நம்மளை காப்பாற்றனால. இன்னொன்று அந்த அரகேஸ் கிரகத்துக்கு போனதுக்கப்புறம் இவன் இறந்து போயிட்டானா நமக்கான விடிவுகாலம் வராதோ அப்படிங்கிற மாதிரி பயந்ததுனால போகக்கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் சொன்னாலுமே வேற வழி இல்லைங்கிறப்ப நான் உனக்கான எல்லா அரேஞ்ச் பண்ணும் அங்கே பண்ணிட்டேன், நீ அங்கே போய் தங்குறதுக்கான எல்லாமே இருக்கும், ஸோ பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ ஏன் அந்த மொட்டைங்களை தவிர நம்ம ஹீரோவோட குடும்பத்தை அந்த எம்பரர் தேர்ந்தெடுத்து எடுக்க சொல்றாருன்னா, ஏன்னா அந்த மொட்டை இங்கே அந்த ஸ்பைசஸ் எடுத்து நல்லா பெரிய அளவுக்கு வளர்ந்து வந்துகிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோட கிரகமும் கொஞ்சம் கொஞ்சம் பணக்கார கிரகமாக தான் இருக்கும். இவருக்கு என்ன பயம்னா இவங்க 2 பேரும் வளர்ந்து வந்து நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்கிறனால இந்த மொட்டைங்க பசங்களை வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கம் வராது. ஏன்னா நம்ம ஹீரோட குரூப் கொஞ்சம் நல்லவங்க. ஆனா அந்த எம்பரரோட உண்மையான பிளான் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம ஹீரோட குரூப் அந்த இடத்துக்கு அனுப்பிட்டு இந்த மொட்டைங்களோட கொஞ்சம் அனுப்பிட்டு அந்த எம்பரர் கொஞ்சம் அனுப்பிட்டு அந்த இடத்துல ஹீரோட குரூப்பை மொத்தமா முடிச்சு விடுறது தான் அவங்களோட பிளானே. ஸோ அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கவில்ல இந்த மொட்டை தலையா இருப்பான் தெரியுமா, அந்த கேர்டியன் பிரேமோட அந்த லீடர், அவன் என்ன சொல்றான்னா இந்த மாதிரி எல்லா மக்களும் அங்கே வச்சு முடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அந்த சிஸ்டர்ஸ் இருக்காங்களா அவங்களும் ஓகேன்னு தான் சொல்றாங்க. ஆனா அந்த ஹீரோவும் ஹீரோட அம்மாவும் மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்படிங்கிற அவங்க போனதுக்கு அப்புறம் இந்த மொட்டையை பட்டிஸ்டாவை பத்தி என்ன சொல்றானா, இந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு ஆனா அந்த 2 பேர்த்தையும் பாலைவனத்தை தூக்கி போட்டுரு, அங்க இருக்கிற புழுக்களை அவங்கள பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் கிட்ட தனியா ஒரு பிளான போடுறான். கட் பண்ணா இங்கிட்டு நம்ம ஹீரோட குரூப் எல்லாருமே ஆர்காய்ஸ் அப்படிங்கிற அந்த கிரகத்துக்கும் வந்துடுறானுங்க. வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கு அந்த மொட்டை பசங்க தங்குன அதே இடத்துல தான் நம்ம ஹீரோட குரூப்பும் தங்குறானுங்க. அங்க நம்ம ஹீரோவை கொல்றதுக்கு சில பல சதி வேலை நடக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா இந்த மாதிரி இங்க ஏதோ ஸ்பை இருக்கான், அவனுக்கு உடனே கண்டுபிடிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் அனுப்பி விடுறாரு. இங்க நம்ம ஹீரோட பட தளபதி என்ன சொல்றானா, இந்த ஊர்ல இருந்த வரைக்கும் நான் நிறைய இதை பார்த்திருக்கேன், இந்த ஊரோட தலைவர் உங்களை பார்க்கணும் விரும்புறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லல. சரி கூட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. வந்த உடனே அவர் துப்புறணும் என்னடா அப்படிங்கிற மாதிரி அடிக்க போறானுங்க. அப்பதான் அவன் சொல்றான் இந்த மாதிரி இங்க இருக்கிறது எச்சி கூட தண்ணி மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க, ஸோ இது வந்து உங்களுக்கு மரியாதை தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சதுக்கு அப்புறம் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி இவங்களும் மரியாதை கொடுத்துட்டு ஆரம்பிக்கிறானுங்க. இந்த மாதிரி என்ன சொல்றாருன்னா, இது வரைக்கும் இருந்தவங்க எல்லாருமே ஸ்பைசஸ் எடுத்து உங்க கொள்வானுங்க, ஆனா நாங்க அப்படிலாம் இல்லை, நாங்க இது பண்றதுமே அங்க இருக்கிற எம்பரர் இருக்க வேண்டி மட்டும்தான், யாரையும் உங்க துன்புறுத்த மாட்டோம், கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு அவர் அங்கிட்டு கிளம்பிடுறாரு. இன்னொன்னு என்னன்னா, இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே நம்ம ஹீரோ வந்து காப்பாற்ற போறான் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையிலே இருக்காங்க. 1001 கார்த்தி வந்தா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இவங்க எல்லாருமே பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவுக்கு. இப்போ நம்ம ஹீரோட குரூப் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த எம்பரர்கிட்ட சொல்லி அங்க இருக்கிற ஒரு ஆளை வர சொல்லியிருக்காங்க. எதுக்காண்டினா அந்த மொட்டைங்க இருந்த வரைக்கும் எல்லாத்தையும் மிஷினையும் உடச்சு தான் வச்சிருந்துருக்காங்க. ஸோ நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணணும்னா எங்களுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு அந்த ஜட்ஜு. ஸோ கூட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல காட்டுறாங்க அங்கே இருக்கிறதுலாம் இந்த மாதிரி மிஷின் தான் எடுத்துக்கிட்டு இருக்கும். இதே நேரத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கையில இங்கே ஒரு புழுன்னு வருதுன்னு சொல்லிட்டு இருக்கையிலேயே மண்ணுக்குள்ள இருந்து மீன் மாதிரி ஒரு உச்சச புழு நடந்து வந்துகிட்டு இருக்குமா. இதை பார்த்துட்டு என்னடா அது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கையில அந்த இருக்கிற எல்லாருமே அந்த கொக்கி மாதிரி போட்டு அதை தூக்கிட்டு அப்படி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. அது கொக்கி மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கையில ஒரு சைடு வேலை செய்யாது, ஏதோ ஒரு ஃபால்ட் ஆயிடுச்சு போல. ஸோ அந்த இடத்துல இருந்து புழு பக்கத்தில் வந்துகிட்டு இருக்கும். இவங்கெல்லாம் உள்ள இருக்கிற மனுஷன்லாம் காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜா உள்ள கூட்டு போய் 20 பேரையும் காப்பாற்றி அப்படியே கூட்டு வந்துருவாரு. அது அப்படியே மொத்தமாக முழுங்கிரும் அந்த ராஜா சுப்புல அந்த மிஷினை. கூட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த இதெல்லாம் நடக்கிறது, இந்த மாதிரி என் மக்கள் இழக்க நான் தயாரா இல்லை, ஸோ அதனால நீங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லல. ஏற்கனவே சொல்லி தான் அனுப்பியிருப்பார் போல எம்பரர். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, எல்லாமே இப்போ தட்டுப்பாடா இருக்கு, ஸோ அதனால இருக்கிறத வச்சே பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்கிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கிட்டு மொட்டையோட ஆர்மியை தான் காட்டுறானுங்க, எல்லாருமே ரெடியா இருக்கானுங்க. அந்த எம்பரோட ஆர்மி வரவும் மொத்தமாக சேர்ந்து நைட்டா நம்ம ஹீரோட ஆர்மி அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. கிட்டத்தட்ட 3/4 பேர் செத்து போயிட்டானுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோவுக்கு பல் டாக்டர் மாதிரி ஒருத்தர் இருந்திருப்பாரு. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம ஹீரோட அப்பாவுக்கே விஷவத்தை வச்சு இது பண்ணி விட்டாரு, அதாவது ராஜ துரோகமே பண்ணிட்டாரு. எனக்கு வேற வழி தெரியல ராஜா, ஏன்னா எங்க பொண்டாட்டி அவங்க தான் கடத்தி வச்சிருக்காங்க, நான் போய் அவளை காப்பாற்றலாம், இது பண்ணாதான் முடியும். ஆனால் இதுக்காண்டி நான் உங்களுக்கு மொத்தமாக துரோகம் பண்ண மாட்டேன், நான் உங்களுக்கு ஒரு பல்லு ஒன்று தரேன், அதை வாய்க்கில் வச்சுக்கோங்க, பக்கத்தில் போனதுக்கப்புறம் அதை கடிச்சிங்கன்னா ஒரு விஷவாயு வந்து அவனை செத்து போயிடுவான், ஆனால் நீங்களும் செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லலை. அவருக்கு வேறு வழி இல்லாமல் அதையும் தூக்கி வச்சுக்கிறாரு. அப்படி தூக்கிட்டு போயிட்டு அந்த வில்ல முன்னாடி தான் உட்காரச்சிருக்கானுங்க, அதாவது அந்த மொட்டை தலையன் பக்கம் தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கையில அப்போ இவர் சொல்லுவான், என் பொண்டாட்டிங்க உடனே கொடுங்க, எங்க அப்படிங்கிற சொல்லி கேட்கல, பக்கத்தில் வந்துட்டு ஒரு பொண்டாட்டி போன இடத்துக்கு போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி கொன்றுவானா. இவரை கொண்டதுக்கு அப்புறம் பக்கத்தில் வந்து பேசிக்கிட்டு இருப்பானா, இதாண்டா கரெக்டான சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் கடிப்பாரா. விஷவாயு வெளியே வருது, ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. இவர் இறந்து போனதுக்கப்புறம் அவன் ஆர்மர் மாதிரி போட்டிருந்தனால அவன் தப்பிச்சிடறான் ஊருக்குள்ள இருந்து. ஆனால் அந்த ரூம்குள்ள இருந்த பல பேர் இறந்து போறானுங்க. இங்கிட்ட பார்த்தாக்கா நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவையும் கடத்தி எங்கேயோ கூட்டு போயிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அந்த மண்ணில் தூக்கி போடுவது தானே பிளான். ஸோ தூக்கி போடுறதுக்காண்டி கூட்டு போயிட்டு இருக்கையில அப்போ இவங்க கட்டி வச்சிருக்கானுங்க, அவங்க அம்மாவோட கட்டி வச்சிருக்கானுங்க. நம்ம ஹீரோ வந்து வெட்டு வெத்து அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவனை கட்டாம வச்சிருக்கானுங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சைட் லாங்குவேஜ்லால இந்த மாதிரி என் வாயை மட்டும் அவுத்து விட சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லல. நம்ம ஹீரோ ஹிப்னாடைஸ் பண்ண பார்க்கறான் கண்ணாலேயே, ஆனா அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவன் இப்பதான் ஆரம்பிச்சுக்கவும் செஞ்சிருப்பான். ஆனா ஒரு வழியா ஒருத்தனை கட் பண்ணி அந்த வாயை ஓப்பன் பண்ண வச்சு அவனை வச்சு நிறைய இதை கட் பண்ணிட்டு அப்படியே அங்கேருந்து தப்பிக்கவும் செய்யறானுங்க. நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் தேவையான பொருட்கள்லாம் எடுத்துட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அந்த சூட்டு அங்கே தங்குறதுக்கான இடங்கிறது, ஏன்னா அங்கே இருக்கிற சூட்டே இவங்களால தாங்க முடியாது. ஸோ அதனால அந்த சூட் எடுத்து
எடுத்துக்கிட்டு அன்னைக்கு நான் நைட்டு டென்ட்டை வந்து மண்ணுக்கடியில அடிச்சு உட்காரானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோவுக்கு ஒரு விஷுவல் ஒன்று வருது. என்னன்னா இந்த மக்களோட சேர்ந்து நம்ம ஹீரோ போராடுற மாதிரியும் அதில் ஜெயிக்கிற மாதிரியும் அவன் கண்ணு ப்ளூ ஆகுற மாதிரியும் காட்டுறானுங்க. இங்க நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ஒரு விதமா தான் நடந்து போகணும் அந்த பாலைவனத்துல. அதாவது அந்த மண்ணு மிருகம் வந்து சாப்பிட்டு போயிருவீங்கல்ல, அதனால காலை கவுட்ட மாதிரி விரிச்சு தான் நடக்கிறானுங்க. அதனாலயே அவங்க ஒரு மாதிரி நடந்து அப்படியே வரானுங்க. இங்கிட்டு அந்த தளபதி நைட்டு ஃபுல்லாக சண்டை போட்டு அவன் ரொம்ப ஓஞ்சு போயிட்டான் போல. ஸோ அங்கேருந்து கொயின்னு வரவும் இவங்களை விட்டு அப்படிதான் சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு வண்டியில இருந்து கிளம்பிடுறான். அந்த இடத்துல ஜட்ஜை பார்த்துருப்பான். அப்பதான் சொல்றான் இந்த மாதிரி இவங்களால தான் எல்லாமே நடந்துச்சு, இதை உடனே போய் எம்பர்டர் சொல்லுங்க அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்களுக்கு கூட்டிட்டு கிளம்பையில அப்பதான் நம்ம ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் பார்த்துருவான். ஸோ அவங்ககிட்ட போய் பேசவும் செய்யறான். இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு சேஃபான இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போவாங்க. போயிட்டு நடந்து போயிட்டு இருக்கல அந்த இடத்துக்கு இந்த மொட்டை பசங்க வரையில வேற வழி இல்லாம இவங்க 3 பேர்த்து போக சொல்லிட்டு அந்த தளபதி உள்ள இருந்து சண்டை போட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோட கனவுல வந்த மாதிரியே அவன் அந்த இடத்துல இறந்து போறான் கத்தி குத்து வாங்கி. இவங்கெல்லாம் போயிட்டு இருக்கையில அந்த ஒரு ஃபிளைட்ல 2 பேர் தான் போக முடியுங்கிறப்ப ஜட்ஜ் என்ன சொல்றாங்க, நீங்க போங்கன்னு சொல்லிட்டு இங்கிட்டு இந்த அம்மா கிளம்புது. அந்த மொட்டைங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம ஹீரோவை அவங்க அம்மாவையும் துரத்திட்டு வந்துகிட்டு இருக்கையில அந்த மண் புயலுக்குள்ள இவங்க 2 பேரும் ஒட்டுக்கு போயிடுவானுங்க. இவங்க செந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மொட்டைங்கெல்லாம் இங்கிட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் இங்கிட்டு அந்த ஜட்ஜ் அம்மா வந்துட்டு பிடிச்சிடறானுங்க. இந்த மாதிரி அந்த அம்மையை கொல்ல பார்க்கல, நான் மட்டும் சாகக்கூடாதா, நீங்க சேர்ந்து சாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சத்தத்தை எழுப்பி அவங்க அதே இடத்துல போட்டு தள்ளுது. இங்கிட்டு பார்த்தாக்கா பட்டிஸ்டா குரூப் சொல்றாங்க இந்த மாதிரி அவங்க மண்ணுக்குள்ள போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க உயிரோட வரவே வாய்ப்பு இல்லை, நம்ம எல்லாரும் இனிமே அவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சந்தோஷமா இருக்கானுங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் ஒரு மாதிரி மார்க்கமா நடந்தா தானே இந்த இடத்துல தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு அப்படி நடந்துகிட்டே இருக்கல. அன்னைக்கு நைட் ஆகுது. அப்போ வந்துட்டு ஒரு டனல் மாதிரி இருக்கும், அதுல கால் வச்சு சவுண்ட் வருதா, அவ்வளவுதான் வந்துட்டான்னு சொல்லிட்டு இது குடுக்குன்னு ஓட ஆரம்பிக்கிறானுங்க. ஹீரோட அம்மா அங்கிட்டு எதிர்க்கு வச்சு போயிடுறாங்க. ஆனா ஹீரோவை சாப்பிட வருத நேரம் பார்த்துட்டு அது என்ன நினைச்சுன்னு தெரியல, அங்கேயே நின்றுடுது. அப்பதான் இங்க ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த ஊரோட மக்கள் எந்திரிச்சு வரானுங்க. அதாவது அந்த ராஜா அங்கிட்ட அந்த பொண்ணு, அதாவது நம்ம ஹீரோவை பார்த்து அந்த கனவுல வந்து அந்த பொண்ணு, அதாவது ஜெண்டாயா அங்கேதான் இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஸோ அப்படியே கட் பண்ணிட்டு இந்த மாதிரி எங்களை வந்து எங்க நாட்டுக்கு கொண்டு போய் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லல, அதெல்லாம் முடியாது, உங்க நாட்டுக்கு கொண்டு போறது ரொம்ப கஷ்டம், ஆனா உங்க பையனை வேணா நாங்க கூட்டு போறோம், அவனுக்கு ட்ரெயின் பண்ணி ஈஸியா, அவன் சின்ன பையன் ஆனா உங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லல. அவங்களுக்கு கொல்லலான்னு வரையில நம்ம ஹீரோ அப்படியே சண்டை போட்டு கழுத்துல கத்தி வைப்பா. சரி என்ன மடிச்சிருங்க உங்களே சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்ன ராஜா நீங்க இவ்வளவு கொலையா இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை, அவங்க வந்து இங்க சேரணும்னா அவங்க என் கூட சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டை போட ஆரம்பிக்கிறான். பார்க்க தான் சின்ன பையன் மாதிரி இருப்பான், ஆனா போட்டு பகுந்து வாரையில கத்தி வைப்பானா. ஆனா அந்த ராஜா என்ன சொல்றான்னா, இந்த இடத்துல நீ அவனை கொண்டா மட்டும்தான் ஜெயிச்சாதான் கருத்தப்படும், இல்லைன்னா உங்க அம்மா இறந்துருவாங்கன்னு சொல்லல, வேற வழி இல்ல அம்மா அவனை கொல்றான் உங்க அம்மாவை காப்பாத்துறதுக்காண்டி. இன்னிலேருந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னிலேருந்து நீங்க எங்க குரூப்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன பாடியோட தூக்கிக்கிட்டு அப்படி நடக்க ஆரம்பிக்கிறானுங்க. அப்படியே போயிட்டு இருக்கையில அப்பதான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த பாக்குறான். என்னன்னா அந்த மணல் புழு மேல ஏறி உட்காந்து அவன் சவாரி பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னடா இது அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கையில தான் அப்பதான் அந்த பொண்ணு சொல்றா இதுதான் ஆரம்பம்னு சொல்லிட்டு இந்த படம் இந்த இடத்துல முடியுது. இந்த படத்தோட 2வது பாட்டு இருக்கு, அது அடுத்த வீடியோல பார்ப்போம். இந்த படத்துக்கான 3வது பாட்டும் வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த படத்தை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.